பாதி பேர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் பாதி பேர் வந்து சில நெகட்டிவ்ஸ் சொல்றாங்க. லோகேஷனா படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா யார் வேணா விமர்சனம் பண்ணலாம் படத்தை பத்தி. படம் பண்றது மக்களுக்காக, ரிவ்யூஸ் பண்றது மக்களுக்காக. படம் வந்தாதான் மக்கள் பார்க்க முடியும், படம் வந்தாதான் நீங்க ரிவ்யூ பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது படத்தை போட்டு அடிக்கிறது வந்து சரியில்லை. இந்த ட்ரெய்லரை வச்சு இது ஒரு எல்சிவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இது ஒரு டைம் டிராவல், இதெல்லாம் நீங்களா டெவலப் பண்ற ஒரு ஸ்டோரி. இது அஃபெக்ட் பண்ணுமா, ஹர்ட் பண்ணுமா? இது பார்க்கும்போது கஷ்டமா தானே இருக்கும். மொக்க படம் எடுக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. தலைவர் வச்சு படம் பண்ணும்போது இவ்வளோ சூப்பரா படம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லை. இறங்கி பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுன்னு போது தான் என்ன இருக்குன்னா, ஒரு பர்சனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அவனை கஷ்டப்படுத்தி அதில் ஒரு சிரிப்பு பார்க்கறது ஒரு என்ன மாதிரி ஒரு குழப்பம்னு எனக்கு தெரியல. அவரோட ஹைட் ஏற ஏற அவர் மேலே வைக்கிற அந்த பர்சனல் அட்டாக்ஸ் இன்னும் அதிகமாக போய்கிட்டே தான் இருக்கு. அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? அவர் ரொம்ப சில்லுங்க, தோனி மாதிரி தான் அவர். என்ன வேணா பேசு, என் காதில் எதுவும் விடாது, அடிக்கிறது பறக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஆரிஜின் ஆஃப் எல்சியூல லைக் அன்புக்கு வந்து அஜாஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அது ஏன் உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் அது எல்லாமே ஷூட்டு, கன் ஷாட்டு, ஆக்ஷனோட சேர்ந்து இது பண்ணது. நம்ம ஷோபின் புதைச்ச பிறகு ஒரு உயிர் வந்த மாதிரி அஜாஸ்க்கே வரக்கூடாது எல்சியூல அப்படி ஒன்று கேளுங்க. நாங்கள் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு குத்தி பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க, சாதாவாக கொண்டா கூட பரவாயில்ல. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. படத்தோட ஒரு முக்கியமான விஷயம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக். அதை பற்றி சொல்லணும். அனிருத் அவர்களோட மியூசிக் வந்து தெரிச்சிருச்சு. அவர் வந்து பயங்கரமாக ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் நீங்களும் அனிருத்தும் வந்து ஒரு வீடியோ சாங்ல பவர் சாங்ல வந்து ஒன்னா கொலாபரேட் பண்ணும்போது அப்பவே யோசிச்சோம், இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்கு இதுக்குள்ள அப்படின்னு. அது உண்மையிலே தான் அப்படின்றது. ஸோ அவரோட எப்படி இருந்தது அந்த இன்ட்ராக்ஷன்? எனக்கு அனிருத் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அனிருத் லைக் நான் அதுதான் சொல்கிறேன், நான் பவர் ஹவுஸ் ஷூட் பண்ணும்போது அனிருத் வந்து ரொம்ப சில். இப்போ ஒர்க் பண்ணுறோம் இந்த படத்தில் நான் நடித்த படத்தில் அதான் அவர் மியூசிக் பண்ணுற மூலயமா நான் நடித்ததெல்லாம் அவருக்கு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பேசுறது வேறு. இதுக்கு முன்னாடி கைதி முடிச்சுட்டு வந்த டைம் மாஸ்டர் இமீடியட்டாக பண்ணோம்ல, அப்பயே வந்து செமையாக கூப்பிட்டு பேசுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார். இந்த மாதிரி ஹாய் ப்ரோ அனிருத் அப்படின்னுவாரு. நல்லா பண்றீங்க. இல்லை விட்டுருங்க, தெரியும். இது இப்போ சொன்னீங்கன்னா கான்ஷியஸ் வந்து ஹாய் 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 பிரதர் கண்ணா இந்த மாதிரி அஜாஸ் அஹமத் கேரக்டர். யா ப்ரோ தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னுவார். ஸோ சூப்பர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதெல்லாம் பேசுவார். இந்த ஷூட் வரும்போது வந்து ஐ திங்க் அப்போது RR போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி கண்ணா ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க கண்ணா ப்ரோ அப்படின்னாரு. லோகேஷும் நானும் உட்காந்து படம் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு சைடில் திரும்பி நான் சொன்னேன், இந்த மாதிரி கண்ணா ப்ரோ செமையாக பண்ணியிருக்காருல இதில் அப்படின்னு சொன்னேன். நிஜமாலுமே இந்த படம் உங்களுக்கு செமையாக இருக்காவும் கண்ணா ப்ரோ அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் உங்கள் பாட்டை இப்படி தான் கேட்டு காரில் தனியாக போயிட்டுருப்பேன். ஸோ இப்போ உங்கள் கூட இதை ஷூட் பண்ணுறேன்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அதுவும் உங்ககிட்டேருந்து வர காம்ப்ளிமெண்ட் வந்து ஐ ஹாவ் அ ஹியூஜ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. உங்ககிட்டேருந்து வர காம்ப்ளிமெண்ட் ரியலி மீன்ஸ் லாட். இல்லை ப்ரோ, எனக்கு அந்த பொண்ணு கூட பேசுகிற சீன் எல்லாமே செம்மையாக ஒர்க் ஆச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கோவமாக கேட்குறது எல்லாமே ஒர்க் ஆச்சு. அந்த தலைவர் கூட காரில் உட்காந்து பேசுகிற சீன், நாக் சார் எல்லாமே இருக்கே ப்ரோ, நல்லா இருக்கே, சூப்பராக, இது படம் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னாரு. சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ, ஒரு ஃப்ரேம் கூட விடாமல் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. ஒரு படத்துல வந்து இந்த ஃபுல் மீல்ஸ் மாதிரி இல்ல, எல்லாமே நடந்துருச்சு. ஓகே. அண்ட் முக்கியமா லோகேஷ் அவர்களை பத்தி கொஞ்சம் பேசணும். ஏன்னா வந்து ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன். அப்போ உங்களை பத்தி ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி அவருக்கு வந்து அவர் பொட்டன்ஷியலுக்கு இன்னும் சரியான கரெக்டான இடத்துக்கு அவர் வரல, அவரை நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இன்னைக்கு தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான ஒரு வாண்டடான ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு விதத்துல இதை பார்த்து பிடிச்சிதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஸோ லைக் உங்க 2 பேர் பாண்ட் எப்படி இருக்கும்? ஏன் அவர் வந்து உங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு? அவர் ஃபர்ஸ்ட் பார்த்த என்னோட ஒர்க் தான் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அந்த ஒர்க்கில் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆச்சு. அது ஒரு ரொம்ப நல்ல ஷார்ட் ஃபிலிம், ப்ரோக்கன் இமேஜ்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் பார்த்துட்டே வந்து அவர் டிசைட் பண்ண, இந்த விஷயத்தை இவனால் பண்ண முடியும்னா இவனை என்ன ரேஞ்சில் வேணால் நான் ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த ஷார்ட்டில் ஒரு சீரியஸான ரோல் ஒன்று, கேரக்டர், ஒரு ஃபோட்டோகிராஃபரோட ரோல், ஒரு இன்சிடெண்ட்டை கவர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் கைதியில் ஹெவியாக கொடுத்துருப்பாரு.
இவனால இது வரைக்கும் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதை அவர் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே வேற யாரோ பண்ணும்போது பண்றாங்க, ஓகே நான் டைரக்ட் பண்ணும்போதும் இவனுக்கு அந்த ரேஞ்ச் வருது இல்லை. அண்ட் கைதியோட பைலட் நான் தான் பண்ணியிருந்தேன். அப்படியா? கைதியோட பைலட் காதி சாருக்கு பதிலாக நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணும்போதும் பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னாரு. ஓகே இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து என்னன்னா பர்ஃபார்மர்ஸை ஜென்ரலாக அவருக்கு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ அவருக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும், இவனெல்லாம் இன்னும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படமும் கைதி வந்து உள்ள கார்த்தி சார் வரத்துக்கு முன்னாடி இன்னும் பெருசாக இருந்துச்சு அந்த ரோல். ஸோ அது ஸ்ட்ரிங்க் ஆகிருக்குன்ற ஒரு இதுவும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு வருத்தம்லாம் கிடையாது. படம் பெருசாகுது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு ஒரு கரெக்டான இது உனக்கு வரும், வெயிட் பண்ணு, உனக்கு வரும், நீ பார்த்து பண்ணு, நான் இப்படியே சூஸ் பண்ணி பண்ணு ப்ராஜெக்ட்ஸை, பொறுமையாக பண்ணு, சும்மாலாம் எதுவுமே பண்ணிடாத அப்படின்றது சொல்லிகிட்டே இருப்பார். நானுமே அதை என்றைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணது உண்டு. அவர் சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்து நம்மளை பற்றி யோசிக்கிறதே பெரிய விஷயம். பட் ஆனால் வந்து நம்மளுக்காக யோசிக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ ரத்த சாட்சிலாம் வந்து போஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் போயிருக்கு. பார்த்தோன்னே நான் அந்த போஸ்டர் பாருங்க, நான் பண்ணி அப்ரூவ் பண்ணதே நான் தான். ஓ இந்த டிசைன் நல்லா இருக்கு, அமுதன் தானே பண்ணான், காட்டினா எனக்கு, நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அமுதன் தான் என்னையும், அமுதன் போஸ்டர் டிசைனர் அமுதன் தான் என்னையும் லொகேஷனாவே கனெக்ட் பண்ணது. அவங்க காட்டியிருக்காங்க, ஆனால் கண்ணா பண்ற படம் முன்னாடியே சூப்பராக இருக்குடா பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் நான் அவர் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதுக்கப்புறமா வெளியே பண்ணுற படங்களையுமே என்றைக்குமே அது பண்ணிடணும்னு நினைக்கிறது உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பெருசு தான். ஸோ அதை இனிமே பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஆனால் அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று LCU வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி, ஐ மீன் ரிலீஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி, பட் அது அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு. ஏன், எப்போ வரப்போகுது, நம்ம எப்போ பார்க்கலாம்? ஐ திங்க் அது என்ன எக்ஸாக்ட் ரீசன்றது எனக்கு தெரியல. அதுக்கான ஒர்க் அண்ட் ஆல்சோ இப்போ இந்த கூலியோட ஒர்க்குமே ரொம்ப நாள் முன்னாடி ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சது, ரொம்ப முன்னாடி வந்துச்சு. அது ஷூட்டும் பண்ணிட்டோம். ஓகே, ஆரிஜின் ஆஃப் LCUல. ஆமாம். ஸோ அது என்ன, நாங்கள் சரி நீங்கள் ஃபுல்லாக சொல்ல வேணா, சொல்ல மாட்டீங்க ஃபர்ஸ்ட்டு, என்ன நாம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதில்? அந்த ஷார்ட்லையா? அந்த ஷார்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. லைக் அன்புக்கு வந்து அஜாஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது. அது ஏன், ஓகே, எப்படி இந்த கேங்குக்குள்ள அஜாஸ் அவ்வளோ பெரிய நம்பிக்கையை சேவ் பண்ணி ஸோ அன்போட அவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறினார்ன்றது உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் அது. ஓகே, ஸோ ஆக்ஷனோட எல்லாமே ஷூட்டு, கன் ஷாட்டு, ஆக்ஷனோட சேர்ந்து இது பண்ணது. அந்த இது ஷூட் பண்ணும்போதுமே சொன்னார், ஆக்ஷன் எதனா பண்ணு நல்லா வருது அப்படின்னு. ஸோ நான் மாட்டேன்னு சொல்றேன், நீங்க வேற எல்சின்னு போயிடுறீங்க அப்படின்னு. நீங்களே ஒரு ஐடியா வரும்டா, இதுக்கப்புறம் வரும். நம்ம ஷோபின் புதைச்ச பிறகு அவருக்கு உயிர் வந்த மாதிரி அஜாஸ்க்கே வரக்கூடாது LCUல, அப்படி ஒன்று கேளுங்க. நாங்கள் ஸ்க்ரூ டிரைவர் போட்டு குத்தி பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. சாதாவா கொண்டா கூட பரவாயில்ல, கடல்ல போட்டா கூட ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் போட்டு பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்டு இந்த படம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. இல்லை நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து இதோட எண்ட் ரிசல்ட்ன்றது வந்து பாதி பேர் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் பாதி பேர் வந்து சில நெகட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, மிக்ஸ்டாக சில விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது? நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறாங்களே சோஷியல் மீடியாவில், ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு ஃபேனாக, ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபேன் பாயாக உங்களுக்கு எப்படி? நான் வழக்கமாக படங்கள் பார்க்கும்போதே சரி, நிறைய இந்த அதாவது வழக்கமாக லொகேஷனாக படங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எப்பயுமே. ஸ்பெஷலி இந்த ட்ரெய்லரில் வர டீகோடிங் இதெல்லாம் ஆடியன்ஸ் இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாங்க. நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் இதில் ஹிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களா ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்டோரி கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னவே வந்து அது பார்க்குறதுக்கு ஓகே இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி, இவ்வளோ லெவலுக்கு யோசிக்கிறாங்களேன்றது ஒரு சந்தோஷம்தான். இந்த படங்களில் இந்த ட்ரெய்லரை வச்சு இது ஒரு LCUவா இருக்க வாய்ப்பு இருக்குது, இது ஒரு டைம் ட்ராவல், இதெல்லாம் நீங்களாக டெவலப் பண்ணுற ஒரு ஸ்டோரி. அது அங்கே வரலன்ற எதிர்பார்ப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப லைக் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை லோவர் பண்ணி வச்சிருக்கிறது. அதை தாண்டி வந்து இது நடக்கணும் அப்படின்றது வந்து லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவங்களா தேவையில்லாமல் கிரியேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பாயில் பண்ண. இது வந்து படத்துக்கு நல்லது தான். இவங்க இந்த எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறது வந்து கண்டிப்பாக அது ஆடியன்ஸ் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு பார்க்க நினைக்கிறது நல்லது தான். ஆனால் இல்லாத கதை ஒன்றுத்தை இது பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து மேபி இதுவாக இருக்கும். எனக்கு என்னன்னா கண்டிப்பாக யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம், படத்தை பற்றி விமர்சனம் பண்ணால்
இப்போ விமர்சனம் ஏன் வருது, விமர்சனம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த படத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன, இந்த படத்தில் இருக்கிற இது என்ன, இதை எதுக்கு இவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக சொல்லி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு விஷயம். இது யாருக்காக அப்படின்னா மக்களுக்காக. இந்த விமர்சனம் ரிவ்யூவர்ஸோடது வந்து என்ன விஷயம் அப்படின்னா வந்து, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, படம் இன்னும் லைக் இண்டஸ்ட்ரி இன்னும் வந்து நல்லா இப்படி ரிவ்யூ வைக்கும்போது ஆடியன்ஸ்க்கு இன்னும் தெளிவாகவே கொண்டு போய், ஸோ படம் பண்ணுறது மக்களுக்காக, ரிவ்யூஸ் பண்ணுறதும் மக்களுக்காக. படம் வந்தால் தான் மக்கள் பார்க்க முடியும், படம் வந்தால் தான் நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது படத்தை போட்டு அடிக்கிறது வந்து சரியில்லை. ஓகே, அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து வெல் அண்ட் குட், அதுதான் தேவை. ஓகேங்களா? இப்போ நீங்க நார்மலா ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா கூட, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியா நான் சினிமா ஆட்கள் பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தாங்க. படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே, ஏன் இப்படி இவ்வளோ மோசமா எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் எனக்கு என்னவா இருக்கும் ரீசன், எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு அதுக்கான இது புரியல. இது அஃபெக்ட் பண்ணுமா, ஹர்ட் பண்ணுமா? இது பார்க்கும்போது கஷ்டமா தானே இருக்கும். நீங்க வந்து இவ்வளோ பேடா யாருமே மொக்க படம் எடுக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அதுவும் இவ்வளோ தலைவர் வச்சு படம் பண்ணும்போது இவ்வளோ சூப்பராக படம் கொடுக்குறோம்னு பார்த்து ஃப்ரேம் ஒன்று தான் இது பண்ணுறோம். பட் ஆனால் இது வந்து இதை ரொம்ப தரக்குறைவாக இறங்கி பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதுன்னு போது தான் என்ன இருக்குன்னா, இந்த படத்தையும் தாண்டி வேற ஏதோ ஒரு வன்மம் ஒன்று இருக்கோ, அந்த வன்மம் வேணான்றது தான் தோணுச்சு. இப்போ இது வந்து லோகேஷ் அவர்கள் கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரிட்டிசிசமோ இல்லை இந்த ரிவ்யூவில் வந்து அட்டாக் பண்ணுறதோ, மெயினாக பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய வர்றதை நம்ம பார்க்குறோம். அவரோட ஹைட் ஏற அவர் மேலே வைக்கிற அந்த பர்சனல் அட்டாக்ஸ் இன்னும் அதிகமாக போய்கிட்டே தான் இருக்கு. அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு? அவர் ரொம்ப சில்லுங்க, கேட்க மாட்டார், காதில் வாங்கிக்க மாட்டார். சில்லு. ஓகே, அவர் ரொம்ப சில்லு. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப, இது வந்துச்சு அதெல்லாம் காட்டால் அவரே பார்த்து சிரிச்சுட்டு தான். ஓகே, அவர் எப்படின்னா லைக் தோனி மாதிரி தான் அவர். நீ என்ன வேணா பேசு, என் காதில் எதுவும் விழாது, அடிக்கிறது பறக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இதை ஒருத்தருக்கு யாருக்குமே இதை பண்ண வேணான்றது தான் விஷயம். ஸோ அது ஒரு பர்சனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அவனை கஷ்டப்படுத்தி அதில் ஒரு சிரிப்பை பார்க்கறது ஒரு என்ன மாதிரி ஒரு பொழப்புன்னு எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு ஜெனரலாகவே அந்த சொசைட்டியில் உண்டு. அது இப்போது கேளிக்கை வேற, இப்போது இருக்கிறதுலே வந்து நகைச்சுவை தான் வந்து ரொம்ப டஃபஸ்ட் திங். ஏன்னா வந்து நீங்கள் வந்து சிரிக்க வைக்கணும்னும் போது மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் சிரிக்க வைக்கிறது எப்படின்றது ஒன்று இருக்குது. இது ஜஸ்ட்டு நம்ம சும்மா அப்படி கடந்து பார்த்து போகிறது அப்படின்னாலுமே கூட மீம்ஸாக இருக்கட்டும், அது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி மற்றவங்க கிட்ட போய் சேருது அப்படின்னும் போது ஒருத்தரோட இமேஜை கஷ்டப்பட்டு சேர்க்குற ஒரு இமேஜை ஜஸ்ட் லைக் தட் அப்படி டேமேஜ் பண்ணிவிட்டு போகிறது வந்து, அது மூலயமா நீங்கள் ஒரு லைக்ஸையோ ஷேரையோ உங்கள் பேஜுக்கான ஒரு இதையோ நீங்கள் எடுத்துகிட்டு அது மூலயமா நீங்கள் சாப்பிட்டு வாழணுமா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, நைஸ். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. அடுத்து என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? யார் கூட, தலைவர் கூட நடிச்சிட்டிங்க, அடுத்து இப்போ யார், விஜய் சார் கூட நடிக்க போறீங்களா, அஜித் சார் கூட நடிக்க போறீங்களா? இல்லை உங்ககிட்ட இருந்து ஒரு ஹீரோவா படம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம்? சீக்கிரமே எதிர்பார்க்கலாம், அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ யா, கண்டிப்பா அதுவுமே அஃபிஷியலாக அப்போவுமே இன்டர்வியூ கொடுத்துருங்க ப்ரோ. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்க்கும்போது. நான் ஃபர்ஸ்டே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடுத்து ஜாவா சுந்தரேசன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவார் போல இருக்கு. ஸோ வந்து அது வந்து ஒரு வாழ்த்துக்களாகவே நாங்கள் இங்கேருந்து சொல்லி இது முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களோட இன்டர்வியூ பண்ணது. நைஸ் கொஸ்டின்ஸ், ரொம்ப ஜாலியாக போச்சு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.